வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. ஐயோ, இது என்ன இப்படி சொல்லியிருக்காங்க? ஆஸ் அ டீச்சர் எனக்கு பார்த்தனே ஷாக் ஆயிடுச்சு. என்னது, வேலை தெரியாததுனால தான் நான் வாத்தியார் ஆயிட்டேனா? இல்லையே, இந்த பழமொழிக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தாங்க இந்த பழமொழிக்கெல்லாம் என்னதான் அர்த்தம், உண்மையாலுமே பழமொழிகளுக்கெல்லாம் இவங்க சொல்கிறது தான் அர்த்தமா இல்லை வேற அர்த்தமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இதை பற்றி கொஞ்சம் படித்து தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பழமொழிகளின் அறிந்த விளக்கமும் அறியாத விளக்கமும் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தேங்க. பார்த்துட்டு அட பாவிங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சுங்க. ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்ன அப்படின்னா, நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்குமே நீங்கள் எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆர் யூ ரெடி? ஓகேங்க. நமக்கு பழமொழினாலே ரொம்ப பிடிக்கும். நமக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன், வியூவர்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பழமொழி யூஸ் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவங்களாம் சொல்லுவாங்க வித்தியாசமான பழமொழி. ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்காரிக்கு புள்ள மேலே சாக்கு. இந்த வேலைக்காரிக்கு புள்ள மேலே சாக்கு அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஒவ்வொரு பழமொழிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. ஸோ அதை படிக்கும் போதெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் நிறைய பழமொழிகளெல்லாம் படித்து அதுக்குரிய அர்த்தம்லாம் தெரிஞ்சுக்கும் போது என்ன மைண்ட் வாய்ஸ் ஓடிச்சு தெரியுமா? அட பாவீங்களா, நீங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி வார்த்தையை தான் மாற்றி மாற்றி பேசுவீங்க, அடுத்தது என்ன சொல்கிறது, எல்லா செயலையும் மாற்றுவீங்க, ஆனால் கடைசியில் பழமொழியும் மாற்றிட்டீங்களா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு எனக்கு மைண்ட் வாய்ஸ் தோணுச்சுங்க. ஆமாங்க, ஒவ்வொரு பழமொழிக்கும் ஆக்சுவல் அர்த்தம் வேறு, ஆனால் நம்ம சொல்கிற அர்த்தம் வேறு. பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குல்ல. தமிழர்கள் எப்போவுமே நிறைய விஷயத்த நல்லா யோசித்து தான் பண்ணுவாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் அப்படி யோசித்து தான் பண்ணியிருக்காங்க. அப்படி சொன்ன பழமொழிகளில் அறிந்த விளக்கமும் அறியாத விளக்கமும், நம்ம என்ன விளக்கத்தை தெரிஞ்சிட்ருக்கோம், ஆனால் அதோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்றது தான் சில பழமொழிகளை வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பழமொழி பார்த்துடலாமா? ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. ஐயோ, இது என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, வேலை தெரியாதவங்களுக்கு வாத்தியார் வேலை, போக்கு தெரியாதவங்களுக்கு, எப்படி வாழணும்னு தெரியாதவங்களுக்கு போலீஸ் வேலை அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஏங்க, போலீஸாக இருக்கவங்க டீச்சர்ஸாக இருக்கவங்கலாம் வந்து சொல்லுங்கள், நம்மளாம் வேலை தெரியாமல் போக்கு தெரியாமல் வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவல் அர்த்தம் அது இல்லைங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா படித்தவங்க, நல்லா இனிமையாக பேசக்கூடியவங்க அந்த காலத்தில் யாரை வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள், அதாவது குருக்கள் தானே ஆசிரியர்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அதனால தானே மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லியிருக்கோம். அதனால நல்ல வாக்கு சுத்தமானவங்க வாத்தியார், நல்ல தெளிவாக பேசக்கூடியவங்க, படித்து பேசக்கூடியவங்க தான் வாத்தியார் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது போலீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த திருடர்கள் எந்த வழியில் வருவாங்க அப்படின்னு போலீஸ்க்கு தெரியும். எப்போ வந்து கொள்ளையர்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தெரியும். கொள்ளையர்களும் எந்த வழியாக வந்து வழிபோக்கர்களை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்றதும் போலீஸ்க்கு தெரியும். அதனால போக்கு அறிந்தவர்கள் போலீஸு, வாக்கு அறிந்தவர்கள் வாத்தியார் அப்படின்றது தான். ஸோ வாக்கு அறிந்தவர் வாத்தியார், போக்கு அறிந்தவர் போலீஸ். அதை தான் நம்ம மாற்றி நம்ம மக்கள் சொல்லிட்டாங்க, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. வாக்கு அறிந்தவருக்கு வாத்தியார் வேலை, போக்கு அறிந்தவருக்கு போலீஸ் வேலை அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ நம்ம மக்கள் எப்படி மாற்றி வச்சுட்டாங்க பார்த்தீங்களா? அதனால தாங்க இந்த 2 வேலைக்கும் போனால் வேறு எந்த வேலையுமே கிடைக்கல போல அப்படின்னு எப்பயுமே ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. ஓகேவா? அதனால் அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். அடுத்த பழமொழி பார்த்தீங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஆனால் நான் யோசித்தேன், கழுதைக்கும் கற்பூரத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னா, அறிந்த விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பொருளோட மதிப்பு தெரியல, இல்லை ஒரு மனுஷனோட மதிப்பு தெரியலன்னா என்ன சொல்லுவாங்க, உனக்கு அதோட வேல்யூ தெரியுமா, இல்லை அந்த மனுஷனோட வேல்யூ உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாங்க, கழுதைக்கு தெரியுமா
கற்போட வாசனை அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக கழுதைக்கு வந்து விலங்குகள் பொதுவாக கழுதைன்னு கிடையாது, விலங்குகளுக்கே கற்பு அப்படின்ற விஷயத்த வந்து தெரியாது, அதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் கழுதைக்கு தெரியுமா கற்போட வாசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் விளக்கம் கிடையாதுங்க. ரெண்டுமே வந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான். ஆனால் அறியாத விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டான பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழுனா ஒரு கோரை புல், அந்த கழு அப்படின்ற புல் வந்து அந்த புல்லில் வந்து கற்பூர வாசனை அதில் தெரியுமாங்க. ஸோ அந்த புல்லை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய் பின்னுவாங்களாம். பாய் பின்னி அதில் தான் குழந்தைங்களை படுக்க வைப்பாங்களாம். அதில் படுக்க வைக்கும்போது அது கற்பூர வாசனை இருக்கும், குழந்தைங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராது. அது மட்டும் இல்லாமல் அதை ஈஸியாக துவைச்சி காயம் வச்சிடலாம். எத்தனை தடவை துவைச்சி காய வச்சாலுமே அந்த பாயில் வந்து எப்போவுமே அந்த கற்பூர வாசனை இருந்துட்டு இருக்குமா. அதனால தான் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி மாற்றி வச்சுட்டோம் பார்த்தீங்களா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். அடுத்து இன்னும் ஒரு பழமொழி சொல்கிறேன் பாருங்க. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா இதுக்கு அறிந்த விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முடவர்கள் நடக்க முடியாதவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களால மரம் ஏறி தேன் எடுத்து சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறது தான். இது வந்து நம்ம ஒரு ஓமை பழமொழியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்ம அறிந்த விளக்கம். அறியாத விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முயலான் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா. முயலான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு முயற்சி செய்யாதவன் மரம் ஏறி தேனை எடுத்து சாப்பிட மாட்டான். மரம் ஏறினாலே முயற்சி பண்ணணும், கஷ்டப்பட்டு மரம் ஏறணும். அதுக்கப்புறம் அந்த தேனை எடுக்கணும்னா தேன் கூட்டை கலைக்கிறதுன்றதே பெரிய கஷ்டங்க. அவ்வளோ ஈஸியாக தேனை எடுத்துட முடியாது இல்லையா. ஸோ அதனால முயற்சி பண்ணால் மட்டுமே தான் அது கிடைக்கும். சும்மா கற்பனை பண்ணிகிட்டே எனக்கு தேன் சாப்பிடணும்னு கற்பனை பண்ணால் முடியாது. அதுதான் முயலான் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்ற பழமொழியை தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னு மாற்றிட்டோங்க. அது பழமொழியாக இருந்தால் கூட அதில் வந்து கரைப்படையக்கூடாது இல்லையாங்க. முன்னோர்கள் வந்து எப்போவுமே எதுகை மோனையோட பழமொழி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு அதை நம்ம மாற்றிக்க கூடாது இல்லையா. அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் நிறைய இருக்குது. அதை வச்சு நம்ம பயன்படுத்தினா நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா. இது என்னோட ஃபஸ்ட்டு முயற்சி தான். இந்த மாதிரி விளக்கம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த எபிசோடில் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதில் வந்து நானுமே நிறைய தப்பு பண்ணியிருக்கேங்க. வீடியோவில் வந்து ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நிறையா தமிழ் வீடியோவில் போய் இவ்வளோ ஆங்கில வார்த்தைகளை கலந்து விடுறேன். ஆனால் தப்பு. அடுத்தடுத்த காணொளிகளில் நான் இந்த மாதிரி ஆங்கிலம் கலக்காமல் கரெக்டாக சரியாக பேச முயற்சி பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.